நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமீன். நம்ம ஆதியாகமத்திலிருந்து 14 அதிகாரம் வரலையும் ஆவியானவர் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக அது உள்ள வேதத்தில் உள்ள மகத்துவத்தையும் நமக்கு கர்த்தர் யார், அவர் அன்பு என்ன, அவருடைய நேசம் என்ன, அவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியது, அப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு தன்னை வெளிப்படுத்திட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த கிறிஸ்துவங்களுக்கு உயிர் நாடி வேதம். நம்ம நோக்கம் என்ன? பரலோகம் போகிறது. அதுக்கு நம்ம சிருஷ்டி கர்த்தர் யார் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த உலகத்துக்கே கதாநாயகன், ஹீரோ, மெய்யான ஹீரோ யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். மட்டும்தான் நம்ம கர்த்தர் இருக்கிற நம்ம சொந்த தேசமாகிய பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியும். இல்லையா? ஆமீன். அதுக்கு தான் ஏசப்பா வர வரலையும் இதை தியானிக்கணும். முக்கியம் இதுதான். அதனால தான் நம்ம இதை பார்த்துட்டு வரோம் இல்லையா? இது ஆவியானவர் எனக்கு சொன்ன ஆலோசனை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தானே நம்முடைய கடமை. நம்ம 14ஆம் அதிகாரத்தில் எல்கு சேர்த்தைக்கும் வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவன் உன்னை ஆசிர்வதிப்பாருன்னு அப்பத்தை திராட்சை ரசத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கறது உடன்படிக்கை கர்த்தர் நம்மளோட செய்கிறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. புதிய உடன்படிக்கையை கூட கர்த்தர் என்ன பண்ணாங்க? அப்பத்தை கொண்டும் திராட்சை ரசத்தை கொண்டும் நமக்கு புதிய உடன்படிக்கை செஞ்சார். அவரும் நம்மளும் வேற இல்லை, நம்ம ஒன்று அப்படின்றத காமிக்கிறாங்க. 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனமாறாரு. தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறார், பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் தானே என் வீட்டில் ஒருத்தனா மகனா எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்பெல்லாம் அவருக்கு தரிசனம் ஆறாரோ 12ஆம் அதிகாரத்துலேருந்து அப்போல்லாம் சொல்வார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரத்தை சததை பெருக செய்வேன், கடற்கரை மணலை போல பெருக செய்வேன், பூமியின் தூளை போல பெருக செய்வேன், இப்படி சொல்கிறாரு. ஆனால் குழந்தை ஆக மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பிறக்க மாட்டுதேன்ற மாதிரி அங்கே பேசுகிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறாரு 15:3 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன, உன் சன்னதி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஏன்னா கூடும் போதெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அவர் சொன்ன உடனே பிறக்கும்னு பார்க்குறாரு, பிறக்க மாட்டேங்குது. வருஷம்தான் போகுது. அவர் பேசுனதுக்கு அப்புறமும் கூட பல வருஷங்கள் தான் ஆகுது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஆனாலும் கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் அதை விசுவாசிக்கிறாரு ஆபிரகாம். அவர் சொல்லி பல வருடங்கள் ஆகுது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஆனால் திரும்ப தரிசனம் ஆகிறாரு, திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ திரும்ப அவர் விசுவாசிக்கிறாரு. அவர் எத்தனை வாட்டி சொல்கிறாரோ அத்தனை வாட்டி என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினாலே அறிவேன்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சுதந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு நான் எதனால் அறிவேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாங்க, 3 வயது கிடாரியும் 15:9 அதற்கு அவர், 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்திலே கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவைகளின் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேலே இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். கிடாரிய, வெள்ளாட்டை, ஆட்டுக்கடாவை இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? துண்டிக்கிறான்.
கட் பண்ணுறான். ஆனால் இந்த புறாவையும் புறா குஞ்சியும் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், கட் பண்ணல, அப்படியே விட்டுடுறான். ஏன்னு தெரியல. கர்த்தர் அதையும் தானே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எல்லாம் 3 இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு புறா குஞ்சி ஒரு காட்டுப்புறா அதை எடுத்துட்டு தானே வர சொல்கிறாரு. அவன் இதையெல்லாம் துண்டிக்கிற மாதிரி இதையும் தானே துண்டிச்சு இருக்கணும். அவன் ஏன் அதை அவன் துண்டிக்கலன்னு தெரியல. அதை கர்த்தரும் ஏன் அதை செய்யலை தப்பு அப்படின்னு கர்த்தரும் கேட்ட மாதிரி தெரியல. இவன் அதை பரிதாபப்பட்டு செய்யாமல் விட்டுட்டானான்றதும் தெரியல. ஆனால் ஏதோ அங்கே சம்திங் நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதை அப்படியே விட்டுறதுக்கு கர்த்தர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாங்க, புறா குஞ்சியும் காட்டுப்புறாவையும். அது என்ன சொல்கிறாரு கர்த்தர், அங்கே ஒரு காரில் வருது. கர்த்தர் திரும்ப என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க அவருக்கு, ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆதியாகமம் 15:13 அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சன்னதியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்போ இங்கே நீங்கள் இதை வரலையும் நம்ம தியானிக்கலாம். இப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானம், அறிவு, யோசனை இதெல்லாம் எவ்வளோ ஆழமானது. அது மனிதர்கள் புரியாதது, அறியாததுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க. அவருக்கு குழந்தை பிறக்கலை, ஆனால் எந்தெந்த தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுக்க போகிறேன், உனக்கு சொந்தமாக கொடுக்க போகிறேன்ற லிஸ்ட்டை, இஸ்ரவேலருடைய மேப்பு ஆபிரகாமுக்கு தான் முத கொடுக்குறாரு. ஆதியாகமம் 15:18 பாருங்கள். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கெர்காசியரும் எபுசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சன்னதிக்கு கொடுத்தேன் என்றார். இங்கிருந்து இஸ்ரேல் மேப் எங்க, எகிப்து நதி, பெரிய நதி தொடங்கி இப்போ இருக்கு. இந்த வேதத்தில் இருக்கிற எகிப்து பேரு தான் இப்போவும் நம்ம கண்ணு முன்னு நம்ம உலகத்தில் இருக்கிற எகிப்து தான் இந்த வேதத்தில் சொன்ன எகிப்து. இப்போ எகிப்து நதி இருக்கிற பெரிய நதி, அந்த நதி துவங்கி எங்க சொல்றாரு, இந்த பக்கம் ஐபிராத்து நதி வரலி சொல்றாரு. இந்த ஐபிராத்து நதி ஏசப்பா முத ஏதேன் தோட்டத்தை, உலகத்தை, பூமியை உண்டாக்குனார்ல, அப்போ ஒரு ஐபிராத் நதி அது எங்கே தொடங்குது அப்படின்னா ஈராக் தேசத்தில் தொடங்குது. இன்னும் கூட மேலே இந்த ஈரான், ஈராக்கெல்லாம் இந்த பக்கம் அப்படி வருது இல்லையா, ஈரான் ஈராக் எல்லாம் சேர்ந்து தான் வருது. இதில் நீங்கள் படிங்க, ஒரு தேசமாக படிச்சிங்கன்னா 10 தேசம் வரும். இந்த ஐபிராத்து நதிக்கும் இங்கே எகிப்தினுடைய பெரிய நதிக்கும் உள்ளே இருக்கிற 10 தேசங்களை தான் இஸ்ரேலுடைய மேப்பாக கொடுக்குறாரு கர்த்தர். அல்லேலூயா. முத உன் சன்னதிக்கு இது எல்லாத்தையும் நான் கொடுக்குவேன்.
அப்படியே சொல்றாரு. யாருக்கிட்ட? குழந்தை இல்லாதவங்க கிட்ட. கொடுக்குவேன்னு சொல்ல, கொடுத்தேன். இங்க அழகா போட்டிருப்பாருங்க, கொடுத்தேன். அப்ப ஏன் 10 தேசத்தை இருக்கிறவங்கள துரத்திட்டு கொடுக்குறாருன்னா, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவருக்கு சித்தமானவங்க கிட்ட இருந்து எந்த தேசத்தை ஒன்னாலும் வாங்கி அவரால் கொடுக்க முடியும். ஒரு மகிமையான காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த இஸ்ரேலுடைய மேப்பு நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம தலைமுறைகள் கண் காண அது நிறைவேறப்போகுது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஆபிரகாமுக்கு. இதை மாதிரி இந்த தேசத்தெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்னு. நம்மளாம் எவ்வளோ பாக்கியசாலிகள் தெரியுமா? நம்ம வாழ்கிற நாட்களில் கர்த்தர் ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தாவாய் வர்றத நம்ம கண்ணு, நம்ம வாழ்கிற ஜெனரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மகிமையை விட பெரிய மகிமை ஆபிரகாமுக்கு சொன்ன இஸ்ரேல் தேசத்தினுடைய வரைபடத்தை நம்ம கண்ணு பார்க்க போகுது. அல்லேலூயா. ஆமே. நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிறீங்களா எனக்கு தெரியல. இஸ்ரேல் தேசம் ஏன் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து 5000 வருஷமாக நடக்கலை அப்படின்னா, அவங்க கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை கடைபிடிக்காமல் மீறி நடந்தாங்க இல்லையா? கர்த்தர் சொன்னதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக நடந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க? கர்த்தர் அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமே இந்த உலக வரைபடத்திலே நம்ம இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போச்சு. அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா? உலகத்துக்கே நல்லா தெரியும் அது. ஆனால் அவர் கடைசி நாட்களில் என் தேசத்தை நான் திரும்ப கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அந்த வாக்கு என்ன பண்ணுறாரு? கடைசி நாட்களில் நிறைவேற்றுறாரு. அது நம்ம வாழ்கிற நாட்களில், நம்ம தலைமுறைகளை தேவ கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது நம்ம கண்ணு பார்க்குது. இன்னும் மகிமையான காரியம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்க 77 வருஷம் இஸ்ரேல் ஒரு தேசமாக வந்திருந்தாலும் 2000 வருஷம் இல்லாமல் இருந்து திரும்ப தேவனுடைய வாக்கு இஸ்ரேல் தேசமாயிடுச்சு. எருசலேம் தலைநகரமாயிடுச்சு. அப்புறமா அவங்க மொழி இல்லாமல் இருந்தது, அந்த மொழியாக வந்துடுச்சு. கர்த்தர் சொன்ன இது எல்லா வாக்குத்தத்தங்களும் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி 77 வருடம் ஆகுது. உலக நியூஸில் கூட இஸ்ரேல் தேசம் நியூஸ் வராது. இஸ்ரேலுன்னு ஒரு தேசம் இருக்குது, இந்த தேசத்தில் நடக்கு அப்படின்னு தேசம் எல்லா தேசத்தை பற்றி சொல்லுவாங்கல்ல. இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுது, ஐயோ இந்த உலகமே கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக இஸ்ரேல் தேசத்தால் தான் உலகமே டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கு, முன்னேறி இருக்கு. இந்த இஸ்ரேல் தேசத்தால் தான். அவங்க தான் எல்லாத்துக்கும் ஆணிவேராக இருக்காங்க உலகத்துக்கே அப்படின்றது நிச்சயமாக எனக்கு இப்போ தான் தெரியுது. அது வரலையும் எனக்கு தெரியவே இல்லை. இந்த 2 வருஷம்தான் எனக்கு அவ்வளோ. அப்போ தான் எனக்கு ஐயோ வேதம் இவ்வளோ மகிமையானதா. நம்ம கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்றத அப்படி வியந்து போனேனா. இந்த 2 வருஷமா இஸ்ரேல் தேச பேர் இல்லாமல் உலகத்தில் எந்த நியூஸுமே கிடையாது. அளவுக்கு கர்த்தர் உலகம் முழுவதும் அந்த தேசத்தை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ அல்லேலூயா. அப்படியே வியந்து போகிறங்க. வேதத்தை படித்து இஸ்ரேல் தேசத்தை பார்த்து, வேதத்தை படித்து உலகத்தை பார்த்து, ஐயோ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும், கர்த்தரே தேவன் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும்,
பாக்கியம் உள்ளதுன்றது எவ்வளோ சத்தியமான உண்மைன்றது உங்களுக்கு புரியுதுங்களா, தெரியுதுங்களா? அதை 5000 வருடத்துக்கு அப்புறம் அந்த தேசம் இந்த ஆபிரகாமுக்கிட்ட சொன்ன இந்த 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொன்னது நம்மளுடைய தலைமுறைகள் நம் கண் காண நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். அந்த மகிமையான காரியத்தை தியானிக்கும் போது இன்னும் கூட அது இன்னும் ஒரு வசனத்தையும் நம்ம தியானிச்சாக்கா அவ்வளோ புதையல், அவ்வளோ தேவனுடைய மகத்துவம், வல்லமையும், அவருடைய ஆலோசனையும், அவருடைய திட்டங்களும் இதில் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உலக வரலாறுலேயே அது வரும். 2 வருஷமாக பிணைய கைதிகளை எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்கள உயிரோட சடலங்களை வாங்கினாங்க. அதில் ஒரு சடலம் இன்னும் கிடைக்காம இருந்தது. அதில் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க எங்கேயும் எடுத்துன்னு போயிட்டு, அந்த அமாசவாதிகள் எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சடலங்கள் புதைக்கிறாங்கல்ல, அங்கே போய் புதைச்சிட்டுக்கிறாங்க ஒரு கலரில். அவங்களே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏன் கணக்கே இல்லாத கல்லறைகளில் இருக்குது. இந்த கல்லறை தோட்டத்தில் நாங்கள் புதைச்சிருக்கோம், ஆனால் எங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்களாம். இஸ்ரேவேல இராணுவ வீரர்கள் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 கல்லறைகளை தோண்டி இந்த சடலங்களை ஒன்றா எடுத்து செக் பண்ணி அதில் கிடைச்சிருக்கான். உயிரோடு கடத்திட்டு போனால் கூட அவங்கள திரும்ப நம்ம கூட்டின்னு வரணும் நம்ம தேசத்துக்கு, நம்ம அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்காத இந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி மறித்த சடலத்தையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி மறித்த சடலத்தையும் தேடி கண்டுபிடிச்சி தேசத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஏசப்பா வரும்போது அவங்க சடலம் உயிரோட வரும் திரும்ப அப்படின்னு வேதத்தில் இருக்குல்ல. ஏன்னா இவரு சொல்வார் இல்லை, யோசேப்பு, நம்ம இங்கேருந்து போவோம், கர்த்தர் நம்மளை சந்திப்பாங்க, அப்போ என் சடலத்தை இங்கேருந்து எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்வார். அதே மாதிரி எடுத்துன்னு போவாங்க எகிப்துலேருந்து. யாக்கோபையும் அப்படியே சொல்வார், நீங்கள் என்னுடைய சடலத்தை கொண்டு போய் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படியே சொல்வார். அப்போ அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்களே, அந்த நம்பிக்கை இன்னும் வரலையும் அவங்க சடலத்தை கூட ஒரு எலும்பு கூட அவங்க எங்கேயும் விடாமல் எடுத்துன்னு போயிட்டு அதே கல்லறையில் தான், இந்த இடத்துல தான் போய் அவங்க அடக்கம் பண்ணணும். அதை கூட அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ இஸ்ரவேலர். அல்லேலூயா, ஆமேன். என்ன மகிமையான காரியம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொன்ன இஸ்ரேலுடைய வரைபடம் நிறைவேறும். இது நம்ம வாழ்கிற காலத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த 15ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 இருக்கிற வசனம் நம்ம தலைமுறையில் நம் கண் காண நிறைவேறதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏசப்பா எந்த அளவுக்கு ஏசப்பா வாசற்படியில் நின்றுக்கிறாங்க, எப்போ வேணாலும் தட்டுவாங்க, அதாவது எப்போ வேணாலும் ரகசிய வருகை வரும், நம்ம போவோம் அப்படின்றது நல்லா தெரியுதுங்களா? ஆமீன். இந்த 15ஆம் அதிகாரத்தையே இவ்வளோ நேரம் நம்மளால் தியானிக்க முடியுது. இன்னும் நம்ம டீப்பாக போகல, இல்லைன்னா இன்னும் அதிகமாக நேரமாகும். அதனால் நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். நம்ம தேவன் எவ்வளோ மகத்துவமானவர் தெரிந்து பாருங்கள் இல்லைங்களா? அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், அவர் செய்வதை தடுக்க யாராலையும் முடியாது. அவர் ஆலோசனையும் அவருடைய யோசனையும் தெரிஞ்சுக்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா, ஆமீன். அதின் காலத்தில் அதின் சமயத்தில் கர்த்தர் அதை நேர்த்தியாக செய்கிறவர். அல்லேலூயா. நமக்கு கூட கர்த்தர் ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாக்கா அது லேட் ஆகுதே அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கையில் காலம் இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டிலும் என்ன செய்யணும்னு கர்த்தர் அவருக்கு தெரியும். அந்த டைமு ஒரு செகண்ட் முன்னாடியும் பின்னாடியும் ஆகாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அந்த மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசத்தை மட்டும் விட்டுடாதீங்க. அல்லேலூயா.